ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்றைக்கி நம்ம புருட்டோ 2 ப்ளூ டெக்ஸ்ட் சாப்டர் 14ஓட ஸ்னீக் பீக் வந்திருக்கு. அதில் ஒரு முக்கியமான பழைய கேரக்டர் மறுபடியும் வந்திருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஓவராலாக இந்த ஸ்னீக் பீக்கில் இருந்தால் காமிச்சிருக்காங்க. இந்த சாப்டர் எதை நோக்கி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஓவராலாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலி இந்த ஸ்னீக் பீக்கில் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி சாக்குரா மறுபடியும் வந்திருக்காங்க. நம்ம அந்த டைம்லேயே சொன்னோம், இந்த மாதிரி ஈனோச்சினுக்கு அடிபட்டிருக்கு, பயங்கரமாக அடிபட்டிருக்கு, உயிர் போகிற நிலமையில் இருக்காரு. டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டு ஹீலர் இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுறாங்க. அதனால் கண்டிப்பாக சாக்குரா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஃபைனலி இங்கே சாக்குரா பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன். ஸோ அங்கே அவரோட பெட்டில் ஈனோச்சினை வச்சுருக்காங்க. அவங்க அம்மா ஈனோ வந்துட்டாங்க, நம்ம சாக்குரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீமாவாரி, ஷிக்கடாய், ஷோஜியோட பொண்ணு இவங்க எல்லாருமே இருக்காங்க. இங்க சாக்குரா பாத்தீங்கன்னா ஈனோச்சினை ஹீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பரவாயில்ல, இவன் கிட்டத்தட்ட ஹீல் ஆயிட்டான். இவனோட சக்ரா ஃப்ளோலாம் பிளாக் ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே அந்த பிளாக் எல்லாம் கூடிய சீக்கிரம் நம்ம எடுத்துடலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் கூடிய சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவான், கண்ணை முழிச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீமாவாரி சூப்பர் அப்படின்னு சொல்றா. இங்க இருக்கவங்களுக்குலாம் என்னங்க சொல்றீங்க, அவன் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டான், எப்போ கண்ணு முழிப்பான், எப்போ எந்திரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன பசங்களாம் கொஞ்சம் ஷாக் ஆகி அவனோட ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அதிர்ச்சியில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இது ரொம்ப அப்படியே பேங்கரான ஒரு ஸ்னீக் பீக்லாம் கிடையாது. அப்போ ஈனோச்சினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்த ஃபேன்ஸுக்குலாம் மன ஆறுதல் கிடைச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைனலி அவர் சாகலை, அவர் எப்படியே காப்பாற்றிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் சாக்குராவையும் மறுபடியும் கூட்டு வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது டபுள் மஜா அப்படின்னு சொல்லலாம் ஃபேன்ஸுக்கு. முக்கியமாக ஈனோச்சின் செத்துறவே கூடாது, ஈனோவும் சாயும் ஒரு சூப்பர் கப்புள்ஸ், அவங்களுக்கு இது நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணிங்க. அப்படிலாம் நடக்கலப்பா, ஈனோச்சினை எப்படியோ மறுபடியும் கூட்டு வந்துட்டாங்க. அதனால் கவலைப்படாதீங்க. சரி, ஓகே, இது எப்படி நடந்திருக்கலாம், இது எப்போ இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருட்டோ அடிபட்டு இருக்காரு, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாருமே நார்மல் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பக்கம் கூட்டு போயிட்டாங்க. ஹீமாரி அப்புறம் அந்த டீம் 10 இவங்களாம் ஒரு பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நேராக இதை காட்டுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சாப்டரோட ஒரு ஃபர்ஸ்ட் 10 பேஜஸ்க்குள்ளேயே இந்த பேஜ் வந்துரும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது அவங்க போனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் இது. ஏன்னா ஈனோச்சினுக்கு என்ன ஆச்சு அவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஹீமாவாரி அங்கே போயிருப்பாங்க. அங்கே நடக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுறாங்க. இதுக்கப்புறம் புருட்டோவை ஜெயிலுக்கு கூட்டு போனாங்க. அங்கே என்ன நடந்தது, ஷிகமாரு அவர் என்ன பேசிட்டாங்க, கவாக்கி அதுக்கப்புறம் புருட்டோ என்ன பண்ணாரு, காஷிங்கோஜி என்ன பண்ண போறாரு, எப்படி புருட்டோ மறுபடியும் ரிலீஸ் பண்ண போறாரு இப்படின்ற பல விஷயம் இங்கே போகலாம். லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் ஜுட்ஸு இது மாதிரியான பல விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆச்சு. அந்த ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு மட்டும்தான் இப்போ வரையும் தெரிஞ்சிருக்கும். ஒன்று காஷிங்கோஜி, இன்னொன்று புருட்டோ. இந்த 2 பேருக்கு தெரிஞ்ச விஷயத்தை மேபி ஷிகமாருட்ட ஷேர் பண்ண ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இப்போ ஷிகமாரு கிட்டத்தட்ட நம்பிட்டாரு புருட்டோவை, அவர் ஒரு ட்ரஸ்டான ஒரு ஜோனுக்குள்ள வந்துட்டார். அதனால இப்போ புருட்டோ என்ன சொன்னாலும் ஷிகமாரு நம்புவார். இப்போ எப்படி இது ஷிகமாருட்ட கன்வே பண்ண போறாரு, எப்படி அந்த இடத்துல நம்ம புருட்டோ தப்பிச்சு போக போறாரு அப்படின்றத வச்சு தான் சாப்டர் 14 மேபி போக வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி இன்னும் ஒரு சில சஸ்பென்ஸ், ஒரு சில விஷயங்களை நமக்கு ரிவீல் பண்ணலாம். மற்றபடி அந்த சைடு ஹிடாரிஸ் அவங்கள என்ன பண்றாங்க அப்படின்றதையும் பாலெல்லாம் அவங்களோட பிளான் என்ன, அவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். முக்கியமாக ஒட்சுகி கிளான் மெம்பர்ஸை பற்றினா பல விஷயங்கள் லைட்டாக நமக்கு ஹிண்ட் கொடுக்கலாம், அங்கங்கே டீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதெல்லாமே ஓவராலாக கெஸ்ஸிங் தான். இந்த ஸ்னீக் பீக்கை வச்சு எப்படிலாம் போக வாய்ப்பு இருக்கு, எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கெஸ்ஸிங்கை போடுறது தான். உங்களுக்குன்னு தனி கெஸ்ஸிங் இருக்கும், நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க தனியாக ஒரு சில விஷயங்கள். அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. பட் ஓவராலாக ஃபர்ஸ்ட் ஸ்னீக் பீக் ஒரு ஆவரேஜ் தான். செகண்ட் ஸ்னீக் பீக் எப்பயுமே விடுவாங்க, இதுக்கு விடுறாங்களா இல்லைன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். கூட்டா கண்டிப்பாக நம்ம எப்பயும் போல அதை என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கூடிய சீக்கிரமே சாப்டர் வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 18 or 19 ஸ்பாயிலர்ஸ் வந்துடும். நம்ம எப்பயும் போல கவர் பண்ணிடுவானால நம்மளோட சேனலை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா, பை பை, டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.